கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிக்கு வணக்கம். இன்றைய செய்தியில் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையில் நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் யாரும் வாழ்வதே கிடையாது. ஆனால் நம்முடைய நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவே தருகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது நம்முடைய லட்சியங்கள், சாதனைகள், நம்முடைய வேலைகள், இவை எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் பெரியது. நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் எதற்காக வாழ்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய எதிர்கால திட்டம் என்ன என்பதில் கவனம் செலுத்த முடியும். நம்முடைய நோக்கத்தை நாம் உணரும் போதுதான் எதிர்காலத்துக்கு நம்மை தயார்படுத்துகிறது. எந்த நோக்கமும் இல்லாமல் வாழ்வது வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது. சந்தோஷம், சமாதானம் போன்றவற்றை இழக்க செய்கிறது. நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, யார் நம்மை உருவாக்கினார், இந்த கேள்விகளை நமக்குள் நாம் கேட்கும் போது நம்முடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக, நான் ஒரு பொருளை உருவாக்குகிறேன் என்றால் அந்த பொருளை எதற்காக உருவாக்குகிறேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொருளை உருவாக்குவதன் நோக்கம் என்ன என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொருளுக்கு தெரியாது. உதாரணமாக, நான் ஒரு டிவியை உருவாக்குகிறேன் என்றால் அந்த டிவியை என்ன நோக்கத்திற்காக உருவாக்குகிறேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த டிவிக்கு தெரியாது. அதே போல்தான் நம்முடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள நம்மை உருவாக்கியவரிடத்தில் போகும்போதுதான் நாம் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டோம் என்பது நமக்கு தெரியும். ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன், ஆமென். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் மக்களை தன்னுடைய மகிமைக்காக படைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. நாம் தேவனின் மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை உருவாக்கியதின் நோக்கம் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான். இன்று நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனை மகிமைப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை உணராமல் இருப்பதுதான் அதற்கு காரணம். மற்றும் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். கொலோசியர் 1 அதிகாரம் வசனம் 16, ஏனென்றால் சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, ஆமென். இங்கு வசனம் சொல்கிறது, சகலமும் அவருக்கென்றும் அவராலும் படைக்கப்பட்டது என்று. எல்லாமே அவராலும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் காண்பவைகள், காணக்கூடாதவைகள் எல்லாமே தேவனாலும் தேவனுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் அவருக்காகவும் அவராலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாமே அவருக்காகவும் அவராலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அவராலும் அவருக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 18 சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. வானத்திலும் சரி பூமியிலும் சரி எல்லா அதிகாரமும் இயேசு ஒருவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் அதிகாரமும் இயேசு ஒருவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றின் அதிகாரமும் இயேசு ஒருவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. இன்று நிறைய பேர் அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை உணராத காரணத்தினால்தான் வாழ்க்கையில் குழப்பம் அடைந்தும் சந்தோஷம் இல்லாமலும் சமாதானம் இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாமே இயேசுவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் இயேசு ஒருவருக்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய எதிர்காலத்தினுடைய திட்டமும் அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளின் அதிகாரமும் அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தின் அதிகாரமும் இயேசு ஒருவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஒருபோதும் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நாம் நம்முடைய நோக்கத்தை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்ந்திருப்போம். ஆனால் இப்போது அந்த நோக்கத்தை மறந்து நாம் பணத்திற்கு பின்பாகவும் பொருட்களுக்கு முன்பாகவும் ஓடிக்கொண்டிருப்போம். ஒருவேளை நம்முடைய நோக்கத்தை நாம் மறந்திருந்தோமானால் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய நோக்கத்தை புதுப்பித்துக் கொள்வது மிகவும் முக்கியமான காரியம். ஏனென்றால் நாம் தேவனுடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அவருக்காகவும் அவராலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அதிகாரம் எல்லாம் இயேசு ஒருவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி சந்தோஷமாக வாழ்வோம். ஆமென்.